ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக வந்துட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. வரும்போதே தோசைக்கு வந்துட்டு மாவு தேங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையில் பிள்ளைங்களுக்கு டிஃபனுக்கு வந்துட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு பால் ஆற்றி கொடுத்து அவங்கள சர்ச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும். சண்டே அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஃபாஸ்டிங், சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் நான் வந்து சாப்பிடுவேன். கொஞ்சமாக டீ மட்டும் இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாருமே பிறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்துட்டு வெற்றி அடையணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பிறக்கிறது கிடையாது. ஒரு குழந்தையா பிறந்து நம்ம ஒரு குழந்தையா வளரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை பருவத்தில் நம்ம வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி தான் வந்துட்டு இருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து நம்ம மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த உலகத்தை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பீப்புள்னால நம்ம வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு அவமானப்படுவோம். அதாவது முக்கியமாக சொந்தங்களுக்குள்ளே சொல்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அவமானப்படுத்துவாங்க. நம்ம வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு நம்மளை வந்து நடத்துவாங்க இல்லையா? அந்த டைமிங்கில் வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு ஃபயர் வரும். இவங்களாம் நம்மளை வந்துட்டு இப்படி அவமானப்படுத்துகிறாங்கல்ல, இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபயர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வந்துட்டு ஓடிட்டுருக்காங்க. ஒரு சில பீப்புள் வந்துட்டு எப்படி அப்படின்னா, இன்றைக்கி சாப்பிட்டோமா சந்தோஷமாக இருந்தோமா அது மட்டும் போதும், இந்த லைஃப் வந்துட்டு நிரந்தரம் இல்லாதது, இதில் என்னத்தை ஜெயித்தோம் சாதித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. 5 விரலும் ஒன்றா இருக்கா கிடையாது. என்னோடய லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி, உங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ஒரு மாதிரி. ஒருத்தரோட லைஃப் வந்துட்டு ஒரு விதமான பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்குது. அதுதான் வந்துட்டு மேட்டர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைஃப் வந்துட்டு நிரந்தரம் இல்லாதது தான். ஆனாலும் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு சம்பாதிக்கணும். ப்ளஸ் நம்மளோட தேவைகளுக்காண்டி நம்ம வந்துட்டு உழைச்சி சம்பாரித்து நம்மளோட தேவைகளை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி தான் வரும். அதில் எந்த மாற்றமே இல்லை. அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அவமானப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை கீழ்த்தனமாக வந்து நடத்துவாங்க. அப்படி நடத்தும்போது தான் நம்மளுக்குள்ளே ஒரு ஃபயர் வருது. ப்ளஸ்ஸு இப்படிலாம் வந்துட்டு நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க இல்லையா? இவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு நம்மளும் வந்து சாதிக்கணும். ப்ளஸ் நம்மளும் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஜெயிக்கணும். நம்மளும் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஜெயிச்சு இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு கெத்தாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு ஃபயர் வரும். அதை தான் நான் வந்துட்டு சொல்ல வர்றேன். இப்போ பிள்ளைங்களுக்கு காலையிலக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ச்சுக்கு வந்து கிளம்பியாச்சு. பிள்ளைங்களும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பாத்திரம் வந்து இருந்துச்சு இப்போ யூஸ் பண்ணது காலையில். அதை மட்டும் எடுத்து விளக்கி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நானுமே வந்துட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு வந்து போயாச்சு. சண்டே கம்பல்சரி சர்ச்சுக்கு வந்து போயிடுவேன். போகலை அப்படின்னா அந்த வீக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மன கஷ்டம் எல்லாமே வந்துட்டு வரும். அதனால் கம்பல்சரி நான் வந்து சர்ச்சுக்கு சண்டே வந்து போயிடுவேன். இப்போ எவ்ரி டேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு சர்ச்சுக்கு கம்பல்சரி வந்துட்டு போயிடுறேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் வந்து நறுக்கி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 தக்காளி எடுத்து நறுக்குனேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி வந்து கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளி இருந்துச்சு. அந்த 2 தக்காளியை நறுக்கி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்துட்டு வதங்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு இதை வந்துட்டு மூடி சிம்மில் வந்து வச்சிடலாம். இப்போ பாதி சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 1 கேஜியில் பாதி வந்துட்டு கிரேவி, பாதி வந்துட்டு சிக்கன் 65. அதுக்கு வந்துட்டு மசாலா வந்து போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்புத்தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு இடிச்சிட்டு நான் அதில் வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லெமன் வந்து சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து யோசனை வந்துட்டு சரி கொஞ்சம் பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவும் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒன்லி பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்குவேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு சேர்த்துக்கிறது இல்லை இப்போலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் முட்டை வந்து சேர்த்துக்குவாங்க. நான் முட்டை வந்து சேர்க்குறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கிரேவிக்குள்ளே சிக்கனை வந்து போட்டு வதக்கி மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துருச்சு. இதை வந்து எடுத்து நான் வந்து வடித்து விட போகிறேன். இதை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு
கிரேவிக்கு லாஸ்ட்டாக வந்து இதில் வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் சில்லு வந்து நறுக்கி வந்து போட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சக்தி சிக்கன் மசாலா வந்து இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சக்தி சிக்கன் மசாலா. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போவும் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேங்காய் வந்துட்டு கீரி நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துட்டேன். இப்போ சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நறுக்கி வச்சுருந்த தேங்காயை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு இதை வந்து நெக்ஸ்ட் அடுப்பில் வந்து மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு இப்போ 65க்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் எண்ணெயில். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வேணுங்கிற பீஸை வந்து போட்டு நான் வந்து சிக்கன் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தாங்க சொந்தங்களுக்குள்ளே நிறைய வந்துட்டு நம்ம அவமானப்பட்டிருப்போம். அதனால வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஜெயிக்கணும், எப்படியாவது வந்துட்டு சாதிக்கணும், ப்ளஸ் யாரெல்லாம் நம்மளை வந்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்துட்டு நல்லபடியாக முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு ஃபயர் வரும். சரிங்களா? ஒருத்தங்க அவமானப்படுத்தும் போது நம்ம வந்துட்டு சும்மா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் ஏதாவது லைஃப்பில் வந்துட்டு சாதிக்கணும். பிறந்தோம், இருந்தோம், செத்தோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பிறந்தோம், இருந்தோம், நல்லா வாழ்ந்தோம், ப்ளஸ் யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்து உயர்ந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு போதும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரன்லாம் ஆக வேண்டாம். யார் நம்மளை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நம்ம முன்னேறி இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் வந்துட்டு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து குக்கிங் முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்களுக்கு சாதம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 சிக்கன் கிரேவிலாம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானுமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சண்டே வந்துட்டு இப்படி தான் வந்து போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அஸ்விதா, சூசரி 2 பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன். சூசரி என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். உடனே கோவிச்சுக்குவா ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அஸ்விதாட்ட வந்து கேட்டேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்து வாயில் வச்சுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.